क्रिसमस उस दिन के लिए इंतजार में है உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. और किसी किसी देश में जैसा दिसंबर महीना की शुरुआत होता है और वहां सारे अरेंजमेंट तैयारियां शुरू हो जाता है. எப்படியாக டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதோ ஆரம்பத்திலிருந்தே அநேக தேசங்களிலே அதற்குரிய ஆயத்த காரியங்களும் ஆரம்பிக்கப்படுகிறது. और वैसा ही जहां हम हैं और कई प्रकार के प्रोग्राम के लिए और बातों के लिए हम अपने आप को तैयारी करते हैं. அதே போல எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கேயும் கூட अनेक விதமான நிகழ்ச்சிகளுக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். आप दक्षिण भारत में जाएंगे, நீங்கள் தென்னிந்தியாவிலே போவீர்கள் என்று சொன்னால் वहां अगर आप क्रिसमस सीजन में देखेंगे स्टार्स दिखाई पड़ेगा और जो प्रभु यीशु मसीह का जन्म के बातों को याद दिलाने के लिए कुडिल करके कुछ बातों को भी बनाते हैं. அங்கே டிசம்பர் மாசத்திலே அங்கே अनेक இடங்களிலே ஸ்டார்ஸை பார்க்க முடியும் அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்தக்கூடிய अनेक குடில் என்று சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். अगर आप कन्याकुमारी डिस्ट्रिक्ट में जाइएगा, ஒருவேளை நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போவீர்கள் என்று சொன்னால் बहुत बहुत एकदम सुंदर कुडिल को देख सकते हैं. அங்க அழகான குடில்களை நீங்கள் பார்க்க முடியும். लोग वहां उसको देखने के लिए जाते हैं. ஜனங்கள் அதை பார்ப்பதற்காகவே அங்கே போகிறார்கள். वहां हर बातें दर्शाया जाता है और इसमें कंपटीशन भी होता है. அங்கே अनेक காரியங்கள் காண்பிக்கப்படும், அதிலே போட்டிகளும் உண்டு. और मेरा कुडिल अच्छा है और बड़ा है, ये सब लोगों के अंदर में कंपटीशन भी चलता है. என்னுடைய குடில் பெரிதாக இருக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனும் உண்டு. और किसी न किसी रीति से जो प्रभु यीशु मसीह का जो पहला आगमन हुआ उसके लिए लोग अपने आप को तैयारी करते हैं. எப்படியாகிலும் ஆண்டவருடைய அந்த முதலாவது வருகையை வெளிப்படுத்துவதற்காக ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். और बच्चों के जीवन में भी बहुत खुशी की बातें आ जाता है. சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட अनेक சந்தோஷத்திற்குரிய காரியங்கள் வருகிறது. कि क्रिसमस का समय छुट्टी मिलता है, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே லீவு கிடைக்கிறது. और कुछ विशेष प्रोग्राम होता है, விசேஷமான புரோகிராம்கள் உண்டு, नया कपड़ा मिलता है, புதிய துணி கிடைக்கிறது. और इन सारे बातों को सोच के बच्चे भी और बहुत आनंद के साथ रहते हैं. இந்த எல்லா காரியங்களையும் மனதில் வைக்கும் பொழுது சின்ன பிள்ளைகளும் கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள். जरूर न केवल हम आनंद मनाते हैं, हम दूसरों को और प्रभु यीशु मसीह के बारे में सुनाने के लिए भी हम कोशिश करते हैं. நாம் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதற்கும் நாம் முயற்சி செய்கிறோம். इसका मतलब அதனுடைய அர்த்தம் हम आनंद मनाने के लिए भी और इस आनंद को देने के लिए भी हम व्यस्त रहते हैं. நாம் சந்தோஷமா இருப்பதற்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் பிஸியாக இருக்கிறோம். दुनिया में दो प्रकार के लोग हैं. உலகத்திலே ரெண்டு பிரகாரமான மக்கள் यीशु உண்டு. मसीह का जन्म को लेके आनंद मनाते हैं இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டு சந்தோஷம் அடைகிற ஜனங்கள். और दूसरा एक और झुंड है. இன்னொரு கூட்டம் ஒரு ஜனம் உண்டு. इस आनंद जिसके बारे में लूका दूसरा अध्याय में पढ़ते हैं, बड़े आनंद करके लिखा है, उसको दूसरों तक पहुंचाने के लिए भी हम कोशिश करते हैं. லூக்கா 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த மிகுந்த சந்தோஷத்துக்குரிய காரியத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய காரியங்களிலும் பங்கு கொள்கிறவர்கள். दोनों लोग व्यस्त रहने का एक महीना है. இந்த ரெண்டு பிரகாரமான ஜனங்களும் பிஸியாக இருப்பதற்குரிய ஒரு காலம். लेकिन मैं आज ऐसा एक संदेश को आपके बीच में रखने के लिए मैं कोशिश करूंगा. ஆனால் இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். जब हम यीशु मसीह का पहला आगमन के बारे में हम जानते हैं, நாம் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை குறித்து அறிந்திருக்கிறோமோ हम खुशी मनाते हैं, நாம் சந்தோஷமாக और அடைகிறோம். इस आनंद को दूसरों तक पहुंचाने के लिए कोशिश भी करते हैं. அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் நாம் முயற்சி செய்கிறோம். एक बात को हम भूलना नहीं, ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போக கூடாது. यीशु जगत में आया वो फिर से आने वाला है. இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவானவர் மீண்டும் வரப்போகிறவராய் இருக்கிறார். जिसके बारे में हम प्रेरितों के काम में हम देखते हैं. எதை குறித்து நாம் அப்போஸ்தல நிருபங்களிலே பார்க்கிறோம். आप मेरे साथ खोलिएगा, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். प्रेरितों के काम அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் और उसका पहला अध्याय 1வது அதிகாரம் और उसका 10वां और 11वां वचनों को देखेंगे. 10வது 11வது வசனத்தை பார்க்கலாம். प्रेरितों के काम उसका पहला अध्याय का 10 और 11वां वचन. அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். उससे स्वर्ग को जाते देखा, उसी रीति से वो फिर आएगा. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ
அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். यहाँ जब हम यीशु का पहला जो आगमन के बारे में हम चर्चा कर रहे हैं, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து நாம் பேசுகிறோம். हम कभी भूलना नहीं है प्रभु यीशु मसीह फिर से आने वाला है. நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லி. जरूर पहला आगमन में जो यीशु आया, உண்மைதான், முதலாவது வருகையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். वो बहुत एक प्रेम के साथ प्रेम के रूप में आया. அவர் மிகவும் அன்போடு கூட அன்பின் வடிவமாக வந்தார். हम यूहन्ना 3 अध्याय उसका 16 वचन में पढ़ते हैं. நாம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर ने जगत से जो प्रेम किया उसको प्रकट करते हुए प्रभु यीशु मसीह को दे दिया. ஆண்டவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார், அதை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். प्रेमी यीशु के रूप में प्रभु यीशु मसीह आया. அன்பின் கடவுளாகிய ஆண்டவர் அந்த அதனுடைய உருவமாக வந்தார். लेकिन जब दूसरा आगमन में यीशु आने वाला है, ஆனால் இரண்டாவது வருகையில் அவர் வரும் பொழுது वो ये एक न्याय करने वाला एक न्यायी के रूप में आएगा. அவர் ஒரு நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வருவார். वो एक राजा के रूप में आएगा. அவர் ஒரு ராஜாவாக வருவார். और आज हमें इन सारे बातों का समझना बहुत बहुत जरूरी है. இன்றைக்கு இந்த எல்லா காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. जब हम पहला आगमन के बारे में हम ध्यान देते हुए खुशी मना रहे हैं, எப்படியாக நாம் ஆண்டவருடைய முதலாவது வருகை குறித்து நாம் நினைவு கூர்ந்து சந்தோஷம் அடைகிறோமோ, आज हम सबको एक प्रश्न पूछने का जरूरत है. நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது அவசியம். क्या मैं प्रभु यीशु मसीह का दूसरा आगमन के लिए तैयार हूं? ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? जरूर बाइबल में हम देखते हैं बड़े आनंद के रूप में प्रभु यीशु मसीह आया. உண்மைதான், வேதாகமத்திலே வாசிக்கிறோம், நாம் சந்தோஷத்தின் வடிவமாக ஆண்டவர் வந்தார். और वो ये भी लिखा है वो सारे लोगों के लिए, அது இப்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது, அது எல்லா ஜனத்திற்கும் என்று சொல்லி. सारे लोगों के लिए बड़े आनंद के रूप में आया. எல்லா ஜனங்களும் சந்தோஷமடையும்படியாக அவர் வந்தார். लेकिन जब प्रभु यीशु मसीह दूसरा आगमन में आएगा, ஆனால் அவர் இரண்டாவது வருகையின் வரும்போது लेकिन बड़े आनंद तो रहेगा, அங்கே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும், உண்மைதான். लेकिन सबके लिए नहीं है. ஆனால் எல்லாருக்காகவும் அல்ல. क्योंकि यहाँ मल्किया की किताब में जब हम देखते हैं, இங்கே மல்கியா எழுதின புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது, वो मल्किया की किताब और उसका 3 अध्याय, மல்கியாவின் புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் और उसका 2 वचन को देखेंगे. அங்கே 2வது வசனத்திலே நான் பார்ப்போம். मलाकी उसका 3 अध्याय, मलाकी की किताब उसका 3 अध्याय और उसका 2 वचन को पढ़ेंगे. परंतु उसके आने के दिन की कौन सह सकेगा? और जब वो दिखाई दे हाँ, खड़ा रह सकेगा, क्योंकि वो सुनार की आग और धोबी के साबुन के समान है. इसका मतलब जब प्रभु यीशु मसीह दूसरा आगमन में आएंगे कोई भी सह नहीं पाएगा. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே வரும்பொழுது அதை ஒருவராலும் சகித்துக் கொள்ள முடியாது. जैसा हम कल्पना करते हैं वैसा नहीं रहेगा. நாம் எப்படியாக கற்பனை செய்கிறோமோ அப்படி வரமாட்டார். उस प्रकार राजा के रूप में न्यायी के रूप में यीशु मसीह प्रकट होगा. அவர் நியாயம் செய்கிற ராஜாவாக அவர் வருவார். तो इसलिए जब हम उसके लिए अपने आप को तैयार रखेंगे तब वो आनंद के दिन रहेगा. எனவே நாம் எப்பொழுது அந்த வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறோமோ அப்போதுதான் அது சந்தோஷத்திற்குரிய காரியமாக இருக்கும். तो इसलिए मैं बाइबल से कुछ बातों को आज याद दिलाने के लिए कोशिश करूंगा. எனவே இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். मत्ती सुसमाचार उसका 24वां अध्याय को देखेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். वहां आखिरी में प्रभु यीशु मसीह का दूसरा आगमन के बारे में कई बातें वहां पर पाया जाता है. அங்கே கடைசியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து अनेक காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. और नूह के समय में 37वां वचन में लिखा है, जैसा नूह के समय में हुआ वैसा ही प्रभु यीशु मसीह का दूसरा आगमन में भी होगा. 37வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையினுடைய காலத்திலும் நடக்கும். और आज उस प्रकार के जो दूसरा आगमन के लिए क्या हम तैयार हैं? அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தமாய் வைத்திருக்கிறோமா? यहाँ लिखा है, अगर हम देखेंगे और 42, 43 और
44 वचनों को 42, 43, 44 अगर हम देखेंगे 42, 43, 44 வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் यहाँ वो एक चोर जैसा प्रभु यीशु मसीह के बारे में उसके साथ तुलना करते हुए हम देख सकते हैं। இங்கே திருடன் எப்படியாக வருவானோ அப்படியாக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது। 44 वचन में ये लिखा है 44வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது वो हम कभी ऐसा हम सोचे नहीं ऐसा वक्त में प्रभु यीशु मसीह का दूसरा आगमन होगा। நாம் நினைத்து பார்க்காத நிலையிலே அந்த நேரத்திலே ஆண்டவர் வருவார் என்று சொல்லி जब हम उसके बारे में विचार नहीं करेंगे उसी वक्त प्रभु यीशु मसीह का दूसरा आगमन நாம் होगा। அவரை குறித்து நினைத்தே பார்க்காத ஒரு நேரத்திலே அவர் திடீரென்று வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। आज जब हम प्रभु यीशु मसीह का ये पहला आगमन हुआ எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை நடந்ததோ अनुग्रह के ऊपर अनुग्रह हमारे लिए दिया जाता அது है அனுகிரகத்திற்கு மேலான அனுகிரகம் நமக்கு கொடுக்கப்பட்டது। और लोगों को परमेश्वर भेजते हैं, परमेश्वर अपने दासों को भेजते हैं, स्वप्न दिखाते हैं, दर्शन देते हैं, बाइबल के वचन से बातें करते हैं, मुझे ग्रहण करो, मुझे ग्रहण करो, मुझे ग्रहण करो। ஆண்டவர் ஜனங்களுக்கு மேலே ஜனங்களை அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார், வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாக பேசுகிறார், என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி। लेकिन जब दूसरा आगमन की बातें आएगा ஆனால் இரண்டாவது வருகைக்குரிய காரியங்கள் வரும் பொழுது उसके लिए दूसरा चांस नहीं रहता। அதற்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படாது। बच्चे बड़े हम सबको इन बातों के ऊपर थोड़ा सा ध्यान देने के लिए कोशिश करेंगे। சிறு பிள்ளைகளே பெரியோர்களே நாம் எல்லாரும் இந்த காரியத்தின் மேலே கவனம் கொள்ள வேண்டியது அவசியம்। पहला आगमन में प्रभु यीशु मसीह से मिलना या ग्रहण करना उसके लिए कई बार मौका दिया जाता है। முதலாவது வருகையின் மூலமாக ஆண்டவரிடத்திலே சந்திப்பது, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு अनेक வாய்ப்புகளும் நமக்கு கொடுக்கப்படும்। लेकिन जब दूसरा आगमन में यीशु आएगा ஆனால் இரண்டாவது வருகையில் அவர் வரும் பொழுது चाहे बच्चे की न हो, बड़े की न हो, सेवक की न हो या अगुवा की न हो, அது சிறியர்களா இருந்தாலும் சரி, பெரியோர்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, தலைவர்களா இருந்தாலும் சரி, एक बार प्रकट होगा, ஒரே ஒரு முறை அவர் வருவார்। सारे लोग दाएं बाएं अलग होना पड़ेगा। அது எல்லாரும் வலதுபுறமாக இடதுபுறமாக பிரிக்கப்பட வேண்டும்। तो सारे लोग प्रभु यीशु मसीह का न्याय सिंहासन के सामने खड़ा होना எல்லா पड़ेगा। ஜனங்களும் ஆண்டவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும்। जब हम तैयार रहेंगे எப்பொழுது நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமோ तब हम खुशी के साथ, आनंद के साथ प्रभु यीशु मसीह से हम मिल सकते हैं। அப்போதுதான் நாம் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் அவரை சந்திக்க முடியும்। यहाँ इस 25वां अध्याय से मैं 3 बातों को मैं आपको याद दिलाने के लिए कोशिश करूंगा। இந்த 25வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு நான் अगर முயற்சி आप செய்கிறேன்। इस 25वां अध्याय को देखेंगे இந்த 25வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் इसको 3 भाग में आप बांट सकते हैं। இந்த அதிகாரத்தை 3 பாகங்களாக பிரிக்கலாம்। सबसे पहले முதலாவது और 10 कुंवारियों का जो दृष्टांत वहां पर लिखा हुआ, அங்கே 10 கன்னிகைகளுடைய உதாரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது। और दूसरा अगर हम देखेंगे இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது और जो थोड़े का जो दृष्टांत को हम देख सकते அங்கே हैं। தாளந்துக்குரிய ஊமையும் சொல்லப்பட்டிருக்கிறது। तीसरा हम देख सकते அங்கே हैं மூன்றாவது பார்க்கும் பொழுது यीशु मसीह का न्याय सिंहासन के सामने सारे लोग दाहिने बाएं जो अलग किया जाता है उसके बारे में वर्णन किया गया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தின் முன்பாக வலதுபுறமாக இடதுபுறமாக ஜனங்கள் பிரிக்கப்படுகிற அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। यीशु मसीह के दूसरा आगमन में हम तैयार रहने के लिए बाइबल में बहुत कुछ बातों को हम देख सकते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு வேதாகமத்தில் अनेक காரியங்களை பார்க்க इसको முடியும்। संक्षेप में मैं 3 बातों में बांट के सुनाने के लिए कोशिश करूंगा। நான் சுருக்கமாக 3 காரியங்களாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன்। सबसे पहले முதலாவது हम जिसको अच्छा से जानते हैं, जो यहाँ पर लिखा है पहला वचन से लेकर और 11वां वचन तक उस दृष्टांत को हम लोग थोड़ा सा देखेंगे। முதலாவது நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த உதாரணத்தை நாம் பார்க்கலாம்। और पहला, दूसरा, तीसरा वचनों को पढ़ेंगे। तब स्वर्ग का राज उन 10 कुंवारियों के समान होगा जो अपनी मसाले लेकर दूल्हे से भेंट करने को निकली। उनमें 5 मूर्ख और 5 समझदार थी। मूर्खों ने अपनी मसाले तो ली परंतु अपने साथ तेल नहीं लिया। அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை। यहाँ हम 10
कुंवारियों के बारे में देखते हैं। இங்கே 10 கன்னிகளை நாம் பார்க்க முடியும். यहाँ दुल्हा के सामने उनके साथ जाने के लिए वे लोग अपने आप को तैयारी किए हैं। இங்கே மணவாளனோடு கூட சேர்ந்து போவதற்கு தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். यहाँ बाइबल बतलाती है 5 लोग मूर्ख थे, 5 लोग बुद्धिमान थे. அங்கே வேதகம் இங்கே சொல்லுகிறது 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். आज हम भी जब यीशु के बारे में जानकारी लिए हैं, हम भी इंतजार में हैं. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோம், அவருக்காக காத்திருக்கிறோம். हम सबको मालूम है प्रभु यीशु मसीह दोबारा आने वाला. நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாம் முறை வரப்போகிறார். कलीसिया को परमेश्वर दुल्हन के रूप में तैयार कर रहा है. சபையை ஆண்டவர் மணவாட்டியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். हम सबों को परमेश्वर पवित्र आत्मा के द्वारा, परमेश्वर के वचन के द्वारा तैयार कर रहा है. நாம் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். एक दिन आएगा हम सबको ही प्रभु यीशु मसीह के साथ उठा लिया जाना है. ஒரு நாள் வரும் நம் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் எடுத்துக்கொள்வார். हमारा अल्टीमेट गोल यही है. நம்மளுடைய பிரதானமான நோக்கம் இதுதான். हम प्रभु को ग्रहण किए, प्रभु का बुलाहट को पाए, पवित्र आत्मा को पाए, हम सेवा को पाए, जिम्मेदारियों को पाए, सारे बातों के जो हमारा अल्टीमेट गोल यही रहना है, प्रभु के संग 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 मुझे जाना है. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய அழைப்பை பெற்றோம், தரிசனத்தை பெற்றோம், பொறுப்புகளை பெற்றோம், வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலான பிரதான நோக்கம் ஒன்று உண்டு, அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க வேண்டும். ये विचार हमारे जो दिल से कभी हटना नहीं. இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தை விட்டு ஒருபோதும் எடுபட்டு போய்விடக் கூடாது. हम लोग से कोई भी यहाँ पर रहने के लिए नहीं आए हैं. இந்த யாருமே இந்த உலகத்திலே இருப்பதற்காகவே அவர்கள் இங்கே இல்லை நம்மில். चाहे हमारा मृत्यु आए या प्रभु यीशु मसीह का आगमन रहे, हम प्रभु के साथ जाना. ஒருவேளை மரணம் வரலாம் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கலாம், நாம் ஆண்டவரிடத்திலே போய் சேர்ந்துதான் ஆக வேண்டும். क्योंकि परमेश्वर का एक मकसद यही है. ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய திட்டமாய் காணப்படுகிறது. पूरा जो मानव जाति उद्धार पाए और प्रभु के साथ हमेशा हमेशा के लिए अनंत जीवन को पाते हुए रहे. மொத்த மனுஷ ஜாதியும் ரட்சிக்கப்பட்டு நித்திய காலமாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதே. जब पवित्र आत्मा के द्वारा, पवित्र वचनों के द्वारा परमेश्वर हमें तैयार कर रहे हैं, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது बाहर जब हम देखते हैं सब ऐसा ही दिखाई पड़ते हैं, हम सबको ही तैयार है. வெளிப்புறமாக நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக தென்படுகிறது, நாம் எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி. हमारे जो बोली, हमारा प्रचार, हमारा हाथ में रखा हुआ बाइबल, हमारा ड्रेस, इन सारे बातें दूसरों का नजर में ऐसा दिखाई पड़ता है, हम सबको ही प्रभु यीशु मसीह से मिलने के लिए तैयार है. நம்முடைய பேச்சு, நாம் வெளிப்பிரகாரமாக தோன்கிற காரியங்கள், நம்முடைய கைகளில் வைத்திருக்கிற வேதாகமம், நம்முடைய பிரசங்கம், இவைகள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை போல தென்படுகிறது. ये 10 लड़की लोग भी ऐसा ही दिखाई दी. இந்த 10 பெண்மணிகளும் அப்படியாக தான் தென்பட்டார்கள். मशाले जो है सबके हाथ में था, அவர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் தீவெட்டி இருந்தது. और सबका ड्रेस कोड और हर बातें एकदम बराबर दिखाई पड़ा. அவர்களுடைய துணி, ஆடை, அலங்காரம் எல்லாம் எல்லாருக்கும் சமமாக காணப்பட்டது. कोई भी देखने से बोल देगा ये लोग दुल्हा के लिए जो है इंतजार में है. அவர்கள் பார்க்கும் பொழுதே சொல்லிவிடலாம் அவர்கள் மணவாளனுக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. अनेक समय जो है हम भी ऐसा ही दिखाई पड़ते हैं. அநேக நேரங்களிலே நாமும் அப்படியாக தான் தென்படுகிறோம். हमारे बाहर ये बातें, நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள், हम जहाँ रहते हैं, हम जो करते हैं, इन सारे बातें ऐसा प्रकट करता है हम प्रभु यीशु मसीह के लिए तैयार हैं. நாம் எங்கே இருக்கிறோமோ, நாம் எங்கே என்ன செய்கிறோமோ, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஆண்டவருக்காக ஆயத்தம் என்பதை போல தென்படுகிறது. लेकिन हम एक प्रश्न अपने में पूछना है, क्या मैं मूर्ख हूं या बुद्धिमान हूं? ஆனால் நாம் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், நான் முட்டாளா அல்லது புத்திமானா? यहाँ 10 लड़कियों में 5 जो है बुद्धिमान थे और 5 मूर्ख थे. இங்கே 10 பேரிலே 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், 5 பேர் முட்டாள்களாக இருக்கிறார்கள். अभी सवाल है, क्या मैं इस प्रश्न का उत्तर कैसा मैं प्राप्त कर सकता हूं? இப்பொழுது கேள்வி, இந்த கேள்விக்குரிய பதிலை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? मैं कैसा मैं समझ सकता हूं? நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? यहाँ ये दोनों झुंड के बीच में एक फर्क को मैंने देखा. இங்கே இந்த ரெண்டு கூட்டத்திற்கும் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிந்தது. जब हम
हम उन बातों को समझ लेंगे, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது हम अपने आप को आइडेंटिफाई करने के लिए आसान होगा। நாம் நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கு அது எளிமையானதாக காணப்படும். यहाँ देखिएगा दूसरा और तीसरा वचन நீங்க में, இரண்டாவது மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது जरूर और जो मूर्ख थे वे लोग अपने हाथ में तो सब कुछ ले गए, அவர்கள் முட்டாள்களா இருந்தார்கள், அவர்கள் ஆனால் கைகளில் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். और लेकिन बुद्धिमान लोग थे। ஆனால் புத்தியா இருந்தவர்கள், और तीसरा वचन में हम देखते हैं, அங்கே மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது परंतु अपने साथ तेल नहीं, वो तीसरा वचन में लिखा है, और चौथा वचन में लिखा है, चौथा वचन को देखेंगे, अपनी कुपियों में तेल भी भर लिया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுடைய பாத்திரங்களிலே எண்ணெயும் நிரப்பி கொண்டு போனார்கள் என்று சொல்லி. इसका मतलब ये दोनों झुंड के बीच में एक ही फर्क है। அப்படி என்று சொன்னால் இந்த ரெண்டு கூட்டத்தின் மத்தியிலும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். बाहर ड्रेस सही है, வெளிப்பிரகாரமான ஆடை எல்லாம் சரி, और हाथ में लिया हुआ मसाले सब कुछ सही है, அங்கே கையில எடுத்திருந்த தீவெட்டி எல்லாம் சரி. लेकिन एक बुद्धिमान स्त्रियों के अंदर ये था, वे लोग भीतर भी बातों को रखे थे। அங்கு புத்திமானாய் காணப்பட்ட ஸ்திரீகள் அவர்கள் உள்ளான காரியங்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். लेकिन जो मूर्ख थे भीतर खाली था। ஆனால் மூடர்களாய் காணப்பட்டவர்களுடைய உள்ளானது காலியாக காணப்பட்டது. जब हम प्रभु यीशु मसीह के दूसरा आगमन के लिए अपने आप को तैयार कर रहे हैं, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் பொழுது हमारे भीतर हम कैसे हैं उसी को जांचना बहुत जरूरी है। நாம் உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டியது कई அவசியம். बार हम अपने आप को मैनेज करने के लिए कोशिश करते हैं बाहर ये बातों को लेके। வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து நம்மை நாமே நாம் மேனேஜ் பண்ணுவதற்கு अनेक நேரங்களில் நாம் முயற்சி செய்கிறோம். हमारे हर काम, हमारे हर बातें, हमारे चाल चलन, हमारे जो बाहर दिखाई पड़ता है उससे काम चलाने के लिए हम कोशिश करते हैं। வெளியே தென்படுகிற காரியங்களினாலே காரியங்களை நடப்பிப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். लेकिन अगर हम बुद्धिमान के रूप में उस महान प्रभु यीशु मसीह का दूसरा आगमन के लिए अगर हम तैयार रहना है, ஒருவேளை நாம் புத்திமான்களாய் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். सुबह के वक्त में हम थोड़ा सा जांच के देखना है, இந்த காலை வேளையிலே நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். मैं भीतर कैसा हूँ। நான் உள்ளான வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, என்னுடைய मैं உள்ளான एक வாழ்க்கை. अच्छा हॉस्टल में रहता हूँ, कोई बात नहीं। நான் நல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறேன், பிரச்சனை இல்ல. मैं एक अच्छा कैंपस में हूँ, कोई बात नहीं। நான் நல்ல வளாகத்தில் இருக்கிறேன், அதுவும் பிரச்சனை இல்லை. और अच्छा एक लीडरशिप के अंदर में है, बहुत अच्छा है। நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழ இருக்கிறேன், அதுவும் और நல்லதுதான். अच्छा काम, जिम्मेदारी, सेवकाई मुझे मिला है, बहुत अच्छा है। எனக்கு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அதுவும் நல்லதுதான். और मेरे पास अधिकार है, बहुत अच्छा है। எனக்கு அதிகாரம் உண்டு, அதுவும் நல்லதுதான். लेकिन इन सारे बातों को लेके लोग भी मुझे आदर देते हैं, बहुत अच्छा है। இந்த எல்லா காரியங்களையும் வைத்து ஜனங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், அதுவும் उन्मेதான். लेकिन थोड़ा सा हम सोच के देखेंगे, ஆனால் கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். इस सुबह के वक्त में हम अपने भीतर में कैसे हैं। இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது. आसपास में रहने वाले कोई भी हमारे भीतर ये बातों को देख के कोई पूछ नहीं सकते, क्योंकि देख नहीं सकते। நம்முடைய அருகில் இருக்கிறவர்கள் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்து ஒன்றும் கேட்க முடியாது, ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அதை பார்க்க முடியாது. कभी कभी हमारा चेहरा में कुछ रहेगा, शर्ट में कुछ रहेगा, और कहीं कुछ ऐसा रहेगा, लोग दूसरों को बोलते हैं रुकिए रुकिए रुकिए, थोड़ा सा निकाल देता हूं। சில நேரங்களிலே நம்முடைய முகத்திலே அல்லது வெளிப்பிரகாரங்களில் எங்கேயாவது இருக்கும் என்று சொன்னால், அது ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் பார்த்து சொல்வார்கள், இருங்க நான் அதை எடுத்து போட்டுறேன் என்று சொல்லி. कभी कभी बोलते हैं यहाँ कुछ लगा हुआ है, சில நேரங்களில் இந்த இடத்துல ஏதோ பட்டிருக்கு அப்படின்னு तो சொல்வார்கள். तुरंत हम लोग रुमाल लेके हम लोग पोंछ लेते हैं। உடனே நம்ம கட்சிப்படுத்த அதை நம்ம लेकिन துடைக்கிறோம். जब हमारे भीतर ये बातें गंदा रहेगा, ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை அழுக்காக காணப்படும் பொழுது कोई भी मनुष्य नहीं देख सकते हैं। எந்த மனிதனும் அதை பார்க்க முடியாது. जब मनुष्य देख नहीं सकता है, எப்பொழுது மனிதன் அதை பார்க்க முடியாதோ, हम अपने आप को सुधारने के लिए मदद भी नहीं कर सकते हैं। நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு உதவியும் செய்ய முடியாது. केवल हम जानते हैं और हमारा प्रभु जानता है। நாம் அறிந்திருப்போம், நம்முடைய ஆண்டவர் அறிந்திருப்பார். सुबह के वक्त में हम प्रभु यीशु मसीह का दूसरा आगमन के लिए जब हम अपने आप को तैयार कर रहे हैं, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் பொழுது थोड़ा सा हम सोच के देखेंगे, நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போமா, क्या प्रभु यीशु मसीह देखने लायक मेरा भीतरी जीवन है। ஆண்டவர்
ஆண்டவர் பார்க்கும் பிரகாரமாக என்னுடைய உள்ளான வாழ்க்கை உள்ளதா? मेरा विचार कैसा है, என்னுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? मेरा एक एक भीतरीय प्लान कैसा है, என்னுடைய ஒவ்வொரு உள்ளான திட்டங்களும் எப்படியாக உள்ளது? और मैं कैसा सोचता हूँ, நான் எப்படியாக நினைக்கிறேன்? मेरा जो भीतरीय जीवन कैसा है। என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது? क्योंकि बाइबल में एक वचन मुझे याद आ रहा है, ஏனென்று சொன்னால் வேதாகமத்திலே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. एक वचन को पढ़ेंगे, ஒரு वचनத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों की किताब 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் उसका 5वां अध्याय, அதனுடைய 5வது அதிகாரம், सॉरी 4था अध्याय, மன்னிக்கவும் 4வது அதிகாரம் और उसका 5वां वचन को देखेंगे। 5வது वचனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों उसका 4 अध्याय, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் उसका 5वां वचन। 5வது वचனம். इसलिए जब तक प्रभु न आए समय से पहले किसी बात का न्याय न करो। वही अंधकार की छिपी बातें ज्योति में दिखाएगा और मनों के अभिप्राय को प्रकट करेगा। तब परमेश्वर की ओर से हर एक की प्रशंसा होगी। ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். भीतर में जो अंधेरा में छिपा हुआ है उसको भी प्रभु दूसरा आगमन में देखेगा। உள்ளான இருளிலே உள்ளே மறைந்திருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே வெளியரங்கமாக்குவார். अगर आप क्लासिक एडिशन जो एम्प्लीफाइड बाइबल में अगर आप देखेंगे, நீங்க கிளாசிக் எடிஷன் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று वहां சொன்னால் और साफ तरीका से ये वचन के बारे में वहां पर लिखा गया அங்க இன்னும் தெளிவாக இந்த வசனத்தை குறித்து हमारा எழுதப்பட்டிருக்கிறது. भीतर इनर एजेंडा, நம்முடைய உள்ளான இன்னர் அஜெண்டா, हम क्या सोच के हम हॉस्टल में रहते हैं, நாம் என்ன நினைவோடு ஹாஸ்டல்ல அமர்ந்திருக்கிறோம், क्या विचार के साथ सेवा में रहते நாம் हैं, எந்த யோசனையோடு ஊழியத்தில் இருக்கிறோம், हम क्या विचार के साथ एक एक काम को करते நாம் हैं, எப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறோம். हमारा भीतर जो बातें, हर बातें जो है वहां खुला खुला बाहर आ जाएगा। அங்கே நம்முடைய உள்ளான இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அங்கே வெளியரங்கமாக காண்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए प्रभु यीशु मसीह 23वां अध्याय मत्ती रचित सुसमाचार उसका 23 अध्याय में कपटी लोगों के बारे में ज्यादा बातें की। எனவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் கபடுள்ளவர்களை பற்றி அதிகமாக சொல்கிறார். மாயக்காரரை 23वां वचन से लेकर अगर हम देखेंगे, அங்கே 23வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது वहां ऐसे लोगों के बारे में प्रभु यीशु मसीह बहुत कुछ बातों को बताया। அங்கே अनेक காரியங்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां लिखा है बाहरे बाहर पोछड़ा किया हुआ कब्रिस्तान जैसा दिखाई पड़ते हो, அங்கே வெளியே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை ஒப்பானவர்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन भीतर हर प्रकार का गंध ही पाया जाता है। ஆனால் உள்ளே எல்லா பிரகாரமான அழுக்கும் காணப்படும். जो ऐसा जो स्कैन जैसे बातें जो है वहां दूसरा आगमन में होगा। அங்கே இரண்டாம் வருகையிலே அங்கே எப்படியாக ஸ்கேன் என்ற காரியங்கள் இருக்குதோ அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வெளிப்படும். किसी भी बातों को हम छिपा नहीं सकते। ஒரு காரியத்தையும் அங்கே மறைக்க முடியாது. जब हम अनुग्रह के समय में हम जीवन बिता रहे हैं, எப்பொழுது நாம் இந்த அனுகிரகத்தின் காலத்திலே நாம் இருக்கிறோம், दया के ऊपर दया करने के लिए प्रभु तैयार है, அந்த கிருபையின் மேலே கிருபையும் செய்வதற்கு அவர் நமக்கு ஆயத்தமாக अनुग्रह के இருக்கிறார். ऊपर अनुग्रह देने के लिए तैयार है। அவர் அங்க அனுகிரகத்தின் மேலே அனுகிரகம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். जैसा पहला यूहन्ना पहला अध्याय में देखते हैं, हम जब हम अंगीकार करेंगे अपने गलतियों को, हमारे गलतियों को क्षमा करने के लिए वो तैयार है। அவர் 1 யோவான் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். आज हम प्रभु के पास हम आएंगे, நாம் இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்திலே வருவோம். क्योंकि जब वो दूसरा आगमन में प्रकट होगा, ஏனென்று சொன்னால் அவர் இரண்டாவது வருகையிலே தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, जैसा मैं बताया था दूसरा चांस नहीं है। அங்கே இரண்டாவது வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன பிரகாரமாக जब आज मैं सवेरे उठा இந்த காலையில இன்னைக்கு அதிகாலை எழுந்த பொழுது, तो उठ के मैं प्रार्थना करने के लिए तैयार हो रहा நான் था। ஜெபிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது मेरी पत्नी बोलने लगी, என்னுடைய மனைவி சொல்ல ஆரம்பித்தார், सुनिए सुनिए मैं एक स्वप्न देखा। நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், கவனியுங்கள். अपने आप बोलने लगी, मैं ऐसा ही देख रहा था प्रभु यीशु मसीह आ रहा था। நான் அப்படியாக பார்த்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். दूसरा आगमन में जो प्रभु यीशु मसीह आ रहा था, இரண்டாம் வருகையிலே அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். और मैं देखा और बादलों के बीच में मैं भी उठा लिया, उड़ते हुए मैं भी जा रही थी। நான் அப்படியே மேகங்கள் நடுவிலே நானும் அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நான் பார்த்தேன். मुझे तुरंत याद आया, मेरे घर वाले और अन्य लोग, ये लोग सब आ रहे हैं या नहीं आ रहे हैं। எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, என்ன கூட இருக்கிறவங்க என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வராங்களா இல்லையா என்று சொல்லி. इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? अपने लिए और औरों के लिए सेकंड चांस नहीं है।
தனக்காகவும் சரி மற்றவர்களுக்காகவும் சரி இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. हम अपने आप को तैयार करने के लिए भी यही मौका है, நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதற்கு இதுதான் வாய்ப்பு. दूसरों को तैयार करने के लिए भी यही मौका है. மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் இதுதான் வாய்ப்பு. अगर हमारा भीतरीय जीवन सही नहीं है, ஒருவேளை நம்முடைய உள்ளான வாழ்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால், अगर हम बुद्धिमान के समान प्रभु यीशु मसीह का दूसरा आगमन में खड़ा रहना है, நாம் புத்திமான்களாய் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நிற்க வேண்டும் என்று சொன்னால், जो भी हमारा भीतर है वही काम में आएगा. எது நமக்கு உள்ளானதாக காணப்படுகிறதோ அதை குறித்து தான் அங்கே காரியம் நடைபெறும். बुद्धिमान जो कुंवारी लोग, जो लड़कियों के पास जो भीतर था वही उस वक्त में काम में आएगा. அங்க புத்தியுள்ள ஸ்திரீகளிடத்திலே உள்ளாக வைக்கப்பட்டிருந்த அந்த காரியம் தான் அங்கே பயன்பாட்டுக்கு வந்தது. भीतरीय पवित्रता, அங்க உள்ளான பரிசுத்தம், और भीतरीय स्वभाव, அங்க உள்ளான சுபாவம், भीतरीय परमेश्वर के साथ हमारा संगति, அங்க உள்ளான நமக்குள்ளாக ஆண்டவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற जो भी உறவு, हमारा भीतरीय मनुष्य है, அந்த உள்ளான மனிதன், उसी को लेके ही हम आगे जा सकते हैं. நாம் அதை வைத்து தான் தொடர்ந்து முன்னேற முடியும். बाहर मैं बहुत लोगों को बपतिस्मा दिया होगा, வெளிப்பிரகாரமாக நான் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். और बाहर मैं प्रभु के लिए बहुत कुछ काम किया होगा, வெளிப்பிரகாரமாக ஆண்டவருக்காக நான் अनेक காரியங்களை செய்திருக்க முடியும். और परमेश्वर का जो बाइबल के बातों को लेके बहुत प्राइज भी लिया होगा, நான் வேதாகமத்தை கொண்டு अनेक பரிசுகளையும் பெற்றிருக்கலாம். बहुत वचनों को मनन किया होगा. நான் अनेक वचनங்களை மனப்பாடம் செய்திருக்கலாம். जरूर हमारे काम, हमारा सेवकाई, हमारे हर बातों के लिए इनाम तो मिलेगा, உண்மைதான், நம்முடைய எல்லா பிரயாசம் வேலைகளுக்கும் அங்க பிரதிபலன் உண்டு. लेकिन वहां जाके मैं ये नहीं बोल सकता मैं 200 लोगों को बपतिस्मा दिया मुझे भीतर ले लीजिए. நான் அங்க போய் 200 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் எனக்கு பிரதிபலன் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. मैं 20 को कलीसिया को मैं निर्माण किया इसलिए मुझे भीतर ले लीजिए. எனக்கு நான் 20 சபையை நான் ஸ்தாபித்தேன், அதனால என்ன உள்ள எடுத்துக்கங்க. जो हमारे भीतर है वही काम में आएगा. எது நமக்கு உள்ளானதாக காணப்படுகிறதோ அதுதான் அங்கே கிரியை செய்யும். हम इन सारे बातों में हम अपने आप को जांचना बहुत जरूरी है, இந்த எல்லா காரியத்திலும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். क्योंकि जैसा मैं बताया था वो अचानक होगा. ஏனென்று சொன்னால் நான் சொன்ன பிரகாரமாக அது திடீரென்று வரும், अचानक होगा. திடீரென்று நடக்கும். तो प्रभु हमें सहायता करने पाए, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. बाहर से ज्यादा भीतरीय बातों में ध्यान देने के लिए प्रभु दया வெளிப்பிரகாரத்தை करें. காட்டிலும் உள்ளான காரியங்களின் மேலே நாம் அதிக கவனம் கொள்வோமாக. दूसरा और एक दृष्टांत को भी हम लोग देखते हैं. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் உதாரணத்தையும் यहाँ பார்க்க थोड़े முடியும். के कहानी को हम देखते हैं, இங்கே நாம் தாளந்து உதாரணத்தை பார்க்க முடியும். और 14 वचन से हम देखते हैं, 14வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். और उसका 26वां वचन तक इस दृष्टांत को हम देखते हैं. இங்கே நாம் 26வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். यहाँ एक मनुष्य था, இங்கே ஒரு மனிதன் இருந்தான். और दूर देश के लिए वो अपना यात्रा के लिए तैयार किया. அவன் தூர தேசத்திற்காக பிரயாணமாய் புறப்பட்டான். अपना जो सेवक उन 3 लोगों को बुलाया, தன்னுடைய ஊழியக்காரர் 3 பேரை அழைத்தான். और हम इसको समझने के लिए मैं ऐसा बोलूंगा, किसी को 5,000 रुपया दिया. நான் புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை சொல்லுகிறேன். சிலருக்கு யாரோ ஒருவருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தார். और दूसरा किसी को 2,000 रुपया दिया. இன்னொருத்தருக்கு 2,000 ரூபாய் கொடுத்தார். और तीसरा व्यक्ति को 1,000 रुपया दिया. இன்னொரு மூன்றாவது நபருக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தார். यहाँ भी फर्क दिखाई पड़ रहा है. இங்கேயும் வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. पहला जो 2 लोग 5,000 और 2,000 लिए हैं, उन लोग के लिए तारीफ मिला. அங்கே முதலாவது கிடைத்த அந்த 5,000 2,000 வாங்கின 2 பேருக்கு அங்க பாராட்டுகள் கிடைத்தது. और जो तीसरा व्यक्ति था उनके लिए दंड दिया गया. அங்கே மூன்றாவது ஒரு நபர் இருந்தார், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. हमारा जीवन में भी परमेश्वर कुछ ना कुछ दिया है. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஏதாவது சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். कई बार हम ऐसा विचार करते हैं, अनेक நேரங்களிலே நாம் இப்படியாக எண்ணி பார்க்கிறோம், उनके पास जो है मेरे पास नहीं है, அவரிடத்துல என்ன இருக்கிறதோ அது என்னிடத்துல இல்லையே. और उनके पास ऐसा जो पैसा है मेरे पास नहीं है, அவரிடத்துல அப்படியாக பணம் இருக்குது என்னிடத்துல இல்லையே. उनके पास गाड़ी है मेरे पास नहीं है, அவருக்கு வண்டி இருக்கிறது எனக்கு வண்டி இல்லையே. वो फर्स्ट रैंक ले लेती है, लेकिन मेरे पास उतना रैंक नहीं ले पाती हूँ. அவள் முதல் ரேங்க் எடுத்து விட்டால், ஆனால் என்னால ரேங்க் எடுக்க முடியவில்லையே. कई बार हमारे जो विचार दूसरों के पास जो है उसी के ऊपर ज्यादा हमारा ध्यान रहता है. अनेक நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் மற்றவர்களிடத்தில் என்ன காரியம் இருக்கிறதோ அதன் மேலே கவனமுடையதாக காணப்படுகிறது. बच्चे कभी-कभी लाइन में खड़े रहते हैं, சிறு பிள்ளைகள் சில நேரங்களிலே வரிசையில் நிற்பார்கள். स्पेशल फूड है, விசேஷமான சாப்பாடு, चिकन दिया जा रहा है, சிக்கன் கொடுக்கப்படுகிறது. आप ध्यान दीजिएगा, நீங்கள் கவனித்து பாருங்கள். बच्चों के नजर जो है दूसरा प्लेट में रहेगा. சிறு பிள்ளைகளுடைய பார்வை எப்போதும் அடுத்தவங்களோட பிளேட் மேல தான் இருக்கும்.
देखते देखते आखिर में क्या हुआ मालूम है? பார்த்து பார்த்து கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? अपना प्लेट में गर्दन ही बचेगा। அங்க தன்னோட பிளேட்ல கழுத்து தான் மிஞ்சும். देखा, अरे वहां देखें लेकिन हमको गर्दन ही मिला। நான் அங்க பார்த்துருந்தேன், கடைசியில எனக்கு கழுத்து தான் கிடைச்சது. हाँ मेरे पास ये नहीं है, मुझे ये नहीं है, हम ऐसा ही हम सोचते हैं कभी कभी। எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படி என்று தான் अनेक நேரங்களில் நினைக்கிறோம். लेकिन जब प्रभु यीशु मसीह अपने पास बुलाया, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அழைத்த பொழுது हम सबों के लिए कुछ ना कुछ दिया है। நாம் எல்லாருக்கும் சிலவற்றை ஆண்டவர் கொடுத்தார். कोई बात नहीं, हमको 2 ही मिला है, कोई बात नहीं। நமக்கு 2 தான் கிடைச்சதா, பிரச்சனை இல்ல. दूसरों को 20 मिला है, மற்றவர்களுக்கு 20 கிடைச்சது, मुझे 5 मिला है, कोई बात नहीं। எனக்கு 5 தான் கிடைச்சது, பிரச்சனை இல்ல. क्यों मालूम है? ஏன் தெரியுமா? मुझसे परमेश्वर लेके लेगा केवल 2, या जो मैं प्राप्त किया उसी के लिए ही हिसाब देना पड़ेगा। ஆண்டவர் என்னிடத்திலே கணக்கு கேட்பார், 2 அல்லது எனக்கு எதை கொடுத்தாரோ அதுல தான் என்கிட்ட கணக்கு கேட்பார். इसलिए हम चिंता करने का जरूरत नहीं है। எனவே நான் கவலை கொள்வதற்கு उनको ये அவசியம் मिला, இல்லை. इनको ये मिला, वो ऐसा कर रहा, वो ऐसा कर रहा, कोई बात नहीं। அவருக்கு அது முடிஞ்சு, அவர் அதை செஞ்சார், இப்படி செய்ய நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमारे लिए जो मिला है எனக்காக என்ன கிடைத்ததோ उसी को लेके हमको हिसाब देना पड़ेगा। அதை வைத்து தான் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். किसी किसी को देखिएगा समय नहीं है, சிலரை பாருங்கள் நேரம் இல்லை, लेकिन किसी किसी के जीवन में उल्टा है। ஆனா சிலருடைய வாழ்க்கையில பாருங்க அப்படியே தலைகளா இருக்கும். समय बहुत है, क्या करना है, நேரம் நிறைய இருக்கும், என்ன செய்கிறது. तो इसलिए तमिल में लोग बोलते हैं कहाँ जा रहे हैं, அதனால தான் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, எங்க போறீங்க, चुम्मा, சும்மா போறேன், ऐसा ही நான் சும்மா அப்படியே போயிட்டு இருக்கேன். कहाँ क्या यहाँ बैठे हैं, எங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க, बोलते हैं ऐसे ही बैठे हैं, சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். समय बहुत है, நேரம் நிறைய இருக்குது, क्या करना है, என்ன செய்யணும், समझ में नहीं आ रहा है। புரிய மாட்டேங்குது. लेकिन किसी किसी के पास खाने के लिए समय नहीं है, ஆனா சிலரை பாருங்க சாப்பிடுறது கூட நேரம் बात இருக்காது, करने के लिए समय नहीं है, बात करने அங்க के लिए, பேசுறதுக்கு நேரம் கிடையாது, किसी से मिलने के लिए समय नहीं யாரை है, சந்திக்கிறதுக்கு वो நேரம் கிடையாது, हमेशा व्यस्त रहते हैं। எப்போதுமே வேலை तो அலுவலா इसलिए இருப்பாங்க. किसी किसी के पास समय रहेगा, சிலரிடத்திலே நேரம் இருக்கும், किसी किसी के पास पैसा रहेगा, சிலரிடத்திலே பணம் இருக்கும், किसी किसी के पास पढ़ाई रहेगा, சிலரிடத்திலே படிப்பு இருக்கும், किसी किसी के पास गाने का गला रहेगा, சிலரிடத்திலே அங்க பாடுறதற்கு தொண்டை இருக்கும். जैसा हमारा नोबल भैया है, எப்படியாக நம்ம நோபலன் இருக்கிறாங்க. तो किसी किसी के पास अलग अलग खूबियां रहेगा, சிலரிடத்திலே வெவ்வேறு விதமான திறமைகள் இருக்கும். लेकिन प्रभु कुछ ना कुछ हम सबों के लिए दिया है। ஆனால் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் எதையாதிலும் கொடுத்திருக்கிறார். मेरे पास क्या नहीं है उस विचार को छोड़ के मेरे पास क्या है अगर हम सोचना शुरू करेंगे हम भी देख सकते हैं। என்னிடத்திலே என்ன இல்லையோ அதை பார்ப்பதை விட என்னிடத்திலே எது இருக்கிறதோ அதை பார்க்கும் பொழுது நல்லதாக இருக்கும். कुछ ना कुछ प्रभु दिया है, எதையாகிலும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ऐसा नहीं है कुछ भी दिए बिना प्रभु ऐसा हम लोग को नहीं भेजता। அப்படி அல்ல, ஆண்டவர் ஒண்ணுமே கொடுக்காம நம்மளை அனுப்பி விடுகிறவர் அல்ல. लेकिन आज जब हम प्रभु के हाथों से बातों को प्राप्त किए हैं, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ तो हम उन सारे बातों को लेके हम परमेश्वर को हिसाब देना पड़ेगा। அந்த எல்லா காரியத்தையும் வைத்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். जहाँ प्रभु यीशु मसीह आएगा, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரோ एक समय को लेके हमको हिसाब देना पड़ेगा। ஒவ்வொரு நேரத்தையும் குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். जो जिम्मेदारियां मुझे मिला उसको लेके हिसाब देना पड़ेगा। எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். जिन लोगों को प्रभु मेरे आधीन में दिया उन लोगों के लिए मुझे हिसाब देना पड़ेगा। எனக்காக என்னோட தலைமை கீழே கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் பொறுப்பு கொடுக்க வேண்டும். हमारे साथ दोस्त के रूप में जिन लोगों को दिया उन लोगों के लेके हिसाब देना पड़ेगा। எனக்கு நண்பர்களாய் கொடுக்கவர்களை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். कुछ विशेष खूबियां और जो बातें मिला है, टैलेंट्स मिला, उसको लेके हिसाब देना पड़ेगा। சில விசேஷித்த திறமைகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை குறித்தும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். यहाँ पहले 2 जन को प्रभु यीशु मसीह ने यहाँ मालिक ने बताया और विश्वास योग्य दास। இங்கே முதலாவது சொல்லப்பட்ட 2 ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள ஊழியக்காரர்களே. लेकिन तीसरा व्यक्ति को दंड मिला है। ஆனால் மூன்றாவது ஊழியக்காரனுக்கோ தண்டனை கொடுக்கப்பட்டது. लेकिन आज हम अगर विश्वास योग्य दास के रूप में बुलाया जाना है दूसरा आगमन में, நாம் இன்றைக்கு அந்த இரண்டாவது வருகையிலே உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் हमें करना क्या है? நாம் என்ன செய்ய வேண்டும்? यहाँ पहले जो 2 व्यक्ति इसी प्रकार काम किए, இங்கே முதலாவது உள்ள 2 நபர்களும் இப்படியாக கிரியை செய்தார்கள். जब वे लोग मालिक के पास आए, அவர்கள் தங்களுடைய எஜமானிடத்திலே வந்த பொழுது 20वां वचन को देखेंगे, அங்க 20வது வசனத்திலே பார்க்கலாம். जिसके पास 5 तोड़े मिले थे उसने 5 तोड़े और लाकर कहा, हे स्वामी, तूने मुझे 5 तोड़े सौंपे थे, देख मैंने 5 तोड़े और कमाए हैं। बस
அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். पहला जो 2 व्यक्ति अपने पास जो मालिक दिया उसको बढ़ाया, முதலாவது உள்ள 2 நபர்கள் தனக்கு எஜமான் கொடுத்த காரியத்தை அவன் வர்த்திக்க பண்ணினார்கள். दूसरा இரண்டாவது, जो बढ़ाया उसको मालिक के लिए बढ़ाया. அந்த எந்த காரியத்தை வர்த்திக்க பண்ணினாரோ அதை எஜமானுக்காகவே செய்தார்கள். ध्यान से सुनिएगा, கவனமாய் கவனியுங்கள். जो भी प्राप्त हुआ उसी में मेहनत किए, बढ़ाए, எந்த காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதிலே பிரயாசப்பட்டு அதை வர்த்திக்க பண்ணினார்கள். लेकिन मालिक के लिए. ஆனால் அதை எஜமானுக்காக செய்தார்கள். लेकिन तीसरा व्यक्ति जो मिला उसमें कुछ प्रयास नहीं किया. ஆனால் மூன்றாவது நபர் என்ன காரியம் கொடுக்கப்பட்டதோ அதிலே எந்த பிரயாசமும் படவில்லை. सुबह के वक्त में हम अपने जीवन के बारे में थोड़ा सा विचार करके देखेंगे. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் நிதானித்து பார்ப்போம். हमारे लिए विशेष पढ़ाई मिला है, நமக்காக ஒரு விசேஷித்த படிப்பு हमारे கொடுக்கப்பட்டிருக்கிறது. लिए विशेष जो संपत्ति मिला है, நமக்காக ஒரு விசேஷித்த சொத்து और கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए विशेष अधिकार मिला है, நமக்கு ஒரு விசேஷித்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. खूबियां दिया गया है, திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. बोली दिया गया है, பேச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और अच्छा गाने के लिए गला दिया गया है, ஆடுவதற்கு தொண்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. अच्छा उम्र दिया गया है. நல்ல வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. किसी किसी को देखिएगा 70 उम्र होने के बाद प्रभु को ग्रहण करते हैं, சிலரை யாரையாவது பாருங்கள் 70 வயதானதுக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். उनके पास उम्र नहीं है, அவரிடத்தில் வயது இல்லை, उनके पास ताकत नहीं है, அவரிடத்தில் பலனும் இல்லை, उनके पास प्रयास करने के लिए बल नहीं है. அவர்கள் பிரயாசப்படுவதற்கு பலனும் இல்லை. लेकिन हमारे पास शक्ति है, सामर्थ्य है. நம்மிடத்தில் வல்லமையும் பலனும் உண்டு. और बहुत लोगों के लिए ऐसा वातावरण नहीं मिला, ஆனால் अनेகருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் கிடையாது. लेकिन यहाँ अच्छा वातावरण मिला है. ஆனால் நமக்கு இங்கே நல்ல வாய்ப்புகள் உண்டு. इन सारे बातों को लेके क्या हम प्रभु के लिए प्रयास कर रहे हैं? இந்த எல்லா காரியங்களையும் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? हम जो भी करते हैं, நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ, चाहे पढ़ाई के न हो, सेवकाई के न हो, அது படிப்பாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, किसके लिए कर रहे हैं? நாம் யாருக்காக செய்கிறோம்? किसके लिए बातों को बढ़ाने के लिए हम कर रहे हैं? யாருடைய காரியத்தை வளர்ப்பதற்காக நாம் செய்கிறோம்? क्या हम अपने नाम को बढ़ाने के लिए कर रहे हैं? நம்முடைய பெயரை வளர்ப்பதற்காக செய்கிறோமா? हम भीतर कुछ सेल्फ एजेंडा के साथ हम आगे बढ़ रहे हैं, நாம் உள்ளான அஜெண்டாக்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகிறோமா? या जिसने हमें दिया उसको नाम को बढ़ाने के लिए, राज्य को वृद्धि करने के लिए हम काम कर रहे हैं? அல்லது நமக்கு யார் கொடுத்தாரோ அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக நாம் सुबह के செய்கிறோமா? वक्त में प्रभु हमसे दया करने पाए. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. आज हम प्रभु से प्रार्थना करने की जरूरत है. நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். प्रभु जो भी मेरे पास मिला है, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ प्रभु இருந்தாலும் சரி, आज से लेकर मैं आपके लिए प्रयास करूंगा, இன்று முதல் நான் உமக்காகவே நான் பிரயாசப்படுவேன். आपके लिए मैं बढ़ाऊंगा, நான் உமக்காகவே அதை வர்த்திக்க பண்ணுவேன். आपके राज्य के लिए मैं प्रयास करूंगा. நம்முடைய ராஜ்யத்திற்காக நான் பிரயாசப்படுவேன். हाँ, परमेश्वर हमसे बातें करेंगे, हे विश्वास योग्य दास. அப்போதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று हम சொல்லுவார். चिंता करने की जरूरत नहीं है, நான் கவலைப்பட வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. हमारे पास जो है उससे प्रभु के लिए हम प्रयास करें. நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து ஆண்டவருக்காக பிரயாசப்படுவோம். छोटा लड़का था, वो ये नहीं सोचा 5000 से ज्यादा लोग हैं, मैं क्या करूं? இந்த சின்ன சிறுவனாய் இருந்தவன் 5000 பேருக்கும் அதிகமா இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் என்று அவன் கவலைப்படவில்லை. यीशु के संग संग रहने वाले चेले लोग हैं, मैं क्या कर सकता हूं? அங்க இயேசுவோடு கூட இருக்க சீசர்கள் அவர்கள் இருக்கிறையிலே நான் என்ன செய்ய முடியும்? और मुझसे बड़े बड़े लोग आए हैं, मैं क्या कर सकता हूं? என்னை விட பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய முடியும்? जवान लोग हैं, बड़े लोग हैं, मैं छोटा लड़का हूं, मैं क्या कर सकता हूं? வாலிபர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், நானோ சிறியவன், நான் என்ன செய்ய முடியும்? लेकिन जो उनके पास था उसको काम में लेके आया. ஆனால் அவனிடத்தில் என்ன காரியம் கொடுக்கப்பட்டு இருந்ததோ அதை அவன் கொண்டு வந்தான். परमेश्वर उसी को देखने के लिए चाहता है. ஆண்டவர் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். आज हम परमेश्वर से प्रार्थना करेंगे, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோமாக. प्रभु मेरे पास जो भी मिला है, ஆண்டவரே எனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, कुछ भी क्यों न हो, அது எதுவா இருந்தாலும் சரி, मैं और प्रयास करूंगा, நான் இன்னும் அதிகமாக और பிரயாசப்படுவேன், मेहनत करूंगा, அதிலே இன்னும் அதிகமாக கடினப்படுவேன். मैं तेरे राज्य के लिए ही करूंगा. நான் உம்முடைய ராஜ்யத்திற்காகவே பிரயாசப்படுவேன். तीसरा और एक बात को मैं कहकर अंत करने के लिए चाहूंगा. நான் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். यहाँ अगर हम देखेंगे 25वां अध्याय का இங்கே 25வது அதிகாரத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால், 31वां वचन से लेकर आखिरी तक और एक बात यहाँ पर लिखा हुआ है.
31வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ सारे लोग महिमामय परमेश्वर का सिंहासन के सामने खड़े हैं. இங்கே எல்லாரும் மகிமையிலே ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். यहाँ पर हम देख सकते हैं दाहिने बाएं सारे लोग वहां अलग किया जा रहा है. இங்கே நாம் பார்க்கிறோம் வலதுபுறமாக இடதுபுறமாக எல்லாரும் பிரிக்கப்படுகிறார்கள். यहाँ देखिएगा और सबसे पहले प्रभु यीशु मसीह अपने दाएं ओर लोगों से कुछ बातों का कह रहा है. இங்கே முதலாவது ஆண்டவர் தம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சில காரியங்களை சொல்கிறார். यहाँ पर पढ़ेंगे 34वां वचन को. இங்கே 34வது வசனத்தை நாம் பார்க்கலாம். तब राजा अपनी दाहिनी ओर वालों से कहेगा, हे मेरे पिता के धन्य लोगों, आओ उस राज्य के अधिकारी हो जाओ जो जगत के आदि से तुम्हारे लिए तैयार किया गया है. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். यहाँ प्रभु यीशु मसीह कहता है धन्य लोग. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாக்கியவான்கள். धन्य लोग பாக்கியவான்கள். तो लगातार आप अगले वचन में देख सकते हैं. தொடர்ந்து அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது प्रभु कहता है ஆண்டவர் मैं சொல்லுகிறார், भूखा था நான் பசியா இருந்தேன், और मुझे भोजन दिए. நீங்கள் எனக்கு போஜனம் मैं கொடுத்தீர்கள். प्यासा था நான் தாகமா இருந்தேன், और मेरे लिए पानी पिलाए. எனக்காக தண்ணீர் கொடுத்தீர்கள். मैं परदेशी था நான் அந்நியனா இருந்தேன், और अपने पास ले लिए. நீங்கள் உங்களோடு சேர்த்துக் கொண்டீர்கள். मैं कपड़ा भी ना था, நான் வஸ்திரம் இல்லாமல் मुझे இருந்தேன், कपड़ा दिए. எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். इन सारे बातों को जब प्रभु बताया, இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொன்னார். और यहाँ धर्मी लोग वहां पर पूछ रहे हैं, प्रभु कब आप ऐसा दिखाई पड़े? இங்க நீதிமான்கள் அவரிடத்துல கேட்டார்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது அப்படியாக இருந்தீர்? तो प्रभु कहता है, छोटे से इस छोटों के लिए जो भी आप किए वो मेरे लिए किए. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் சொல்கிறார், இந்த சிறியவர்களாகிய சகோதரர் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். वैसे ही बाएं साइड में जितने लोग हैं उन लोग से भी परमेश्वर वहां प्रभु बात करता है. அதே போல இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் இடத்திலும் ஆண்டவர் அங்கே பேசினார். वहां 41वां वचन में क्या लिखा है? அங்கே 41வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 41वां वचन में वहां पर लिखा है 41वां वचन में लिखा है, और यहाँ पर लिखा है, और श्रापित लोगों करके बुलाता है. சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். उन लोगों से भी प्रभु उसी ढंग से बातें कर रहे हैं. அவர்களிடத்திலும் அதே போல ஆண்டவர் பேசுகிறார். मैं भूखा था, நான் பசியா இருந்தேன், भोजन नहीं दिए. நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. और मैं प्यासा था, पानी नहीं दिए. தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுக்கவில்லை. और मुझे और कपड़ा नहीं दिए. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுக்கல. इन सारे बातों को बता रहे हैं. இந்த எல்லா காரியத்தையும் சொல்கிறார். तो वहां वे लोग भी पूछ रहे हैं, அங்கே அவர்களும் கேட்டார்கள், प्रभु आप कब आप भूखे थे? நீங்கள் எப்பொழுது பசியா இருந்தீர்கள் என்று कब प्यासे थे? நீங்கள் எப்பொழுது தாகமா இருந்தீர்கள்? तो प्रभु बोल रहा है, और जिन छोटे से छोटे इन लोगों के लिए जो भी तू नहीं किया वो मेरे लिए नहीं किया. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்கிறார். तो मत इसका कहने का मतलब இதை என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், दाएं और बाएं रहने वालों को एक ही बात को लेके प्रभु न्याय कर रहा है. வலதுபுறத்திலே இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை வைத்து ஒரே காரியத்தை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். एक बात को लेके ஒரே காரியம். क्या है? என்ன காரியம் அது? छोटे से इन छोटे लोगों के साथ तुम्हारा और आइडेंटिफिकेशन या संगति या बर्ताव कैसा है? சிறியவர்களாகிய மிகவும் சிறியவர்களுக்கு இவர்களிடத்திலே உங்களுடைய காரியம் எப்படியாக இருந்தது? दाएं साइड और बाएं साइड दोनों को एक ही बात को लेके वहां पर प्रभु पूछ रहा है. வலதுபுறம் இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரே காரியத்தை வைத்து நியாயம் விசாரிக்கிறார். छोटे से इन छोटे लोगों के साथ आपका बर्ताव कैसा? இந்த சிறியவர்களாகிய சிறியவர்களிடத்திலே உங்களுடைய ஈடுபாடு எப்படியாக இருந்தது? जब हम इन छोटे लोगों के साथ हम अपना बर्ताव को सही रखेंगे, நாம் இந்த சிறியவர்களாகிய எளியவர்களிடத்திலே நம்முடைய காரியங்களை சரியாக நடப்பிப்போம் என்று சொன்னால், हम हिम्मत के साथ प्रभु के दूसरा आगमन में हम खड़ा रह सकते हैं. நாம் தைரியத்தோடு ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் நிற்க முடியும். आज हमारे जीवन में हम इस बात को हम गंभीरता के साथ सोचना है. நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். आप एक क्लासरूम में देखिएगा, நீங்கள் ஒரு வகுப்பறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். वहां ऐसा
2-3 बच्चे आपको मिलेंगे। அங்கே 2-3 பிள்ளைகள் அப்படியாக இருப்பார்கள். हम किसके साथ दोस्ती करते हैं ज्यादा? நாம் யாரிடத்திலே அதிக நட்பை ஏற்படுத்திக் जिसके கொள்கிறோம்? पास थोड़ा पैसा है, யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ, जिसके नाम को लोग ज्यादा लेते हैं, யாருடைய பெயரை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ, उन्हीं लोगों के साथ संग रहने के लिए हम कोशिश करते हैं। அவர்களோடு கூட இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். और जिनके पास रहने से हमेशा एकदम हंसी मजाक रहेगा, उनके साथ रहने के लिए कोशिश करते हैं। யாரிடத்தில் இருப்போம் என்று சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே இருக்கலாமோ அவரிடத்தில் இருப்பதற்கு முயற்சி लेकिन செய்கிறோம். आप कहीं भी देखिएगा, कॉलेज में देखिएगा, क्लास में देखिएगा, हॉस्टल में देखिएगा, वहां भी 2-3 बच्चे होंगे ஆனால் நீங்கள் எங்க வேணாலும் பாருங்க, ஹாஸ்டல்ல பாருங்க, ஸ்கூல்ல பாருங்க, காலேஜ்ல பாருங்க, அங்கேயும் 2-3 பிள்ளைகள் இருப்பாங்க. जिनके पास कमी है, அவர்களிடத்திலே குறைவு காணப்படும், कमजोर है, அவர்களிடத்திலே பலவீனம் காணப்படும், और मदद करने के लिए कोई नहीं है, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத और இருப்பார்கள், संगति करने के लिए कोई नहीं है। அவர்களோடு கூட உறவு வைப்பதற்கு யாரும் இல்லாத இருப்பார்கள். और आजकल बच्चों के बीच में ये शब्द ज्यादा सुनने के लिए मिलता है, अब मुझे इग्नोर कर रहे हैं। இன்றைக்கு சிறு பிள்ளைகளிடத்தில் அதிகமாக இந்த காரியத்தை நாம் கேட்க முடிகிறது. என்னை அவர்கள் தள்ளி வைத்து விட்டார்கள், अंकल हमको इग्नोर करते हैं, அந்த அங்கிள் என்னை தள்ளி வைத்து விட்டார். ऐसे भी लोग हैं। அப்படியும் இருக்கிறார்கள். अगर आप उन लोगों के साथ सही बर्ताव करेंगे, ஒருவேளை இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் சரியான உறவை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், वैसे ही हमारा सेवकाई में भी, நம்முடைய ஊழியத்திலும் அதே போல, हमारे डिपार्टमेंट में, நம்முடைய டிபார்ட்மெண்ட்லயும் हमारे சரி, कैंपस में நம்முடைய வளாகத்திலும் சரி, बहुत छोटे लोग हैं, சிறிய சிறிய ஜனங்கள் உண்டு. उन लोगों के साथ हम सही बर्ताव रखेंगे। அவர்களிடத்திலே நாம் சரியான உறவை வைக்க வேண்டும். अगर हमारा कैंपस छोड़ के बाहर देखेंगे, நம்முடைய வளாகத்தை விட்டு வெளியே பார்ப்போம் என்று சொன்னால், बहुत छोटे लोग हैं, இன்னும் மிகவும் எளிமையானவர்கள் உண்டு. जिसके पास यीशु नहीं है, அவர்களிடத்திலே இயேசு இல்லை, साधारण लोग हैं, சாதாரணமானவர்கள், छोटे छोटे लोग हैं। அங்கே எளிமையானவர்கள். अगर हम उनके खोज में जाएंगे, நாம் அவர்களை தேடி போவோம் என்று சொன்னால், उनका जो जीवन के जो भीतरी जीवन में जो प्यासापन है उसको सही करने के लिए अगर हम जीवन का पानी को लेके जाएंगे, அவர்களுடைய உள்ளான வாழ்க்கையினுடைய அந்த தாகத்தை நம் தீர்ப்பதற்கு ஜீவ நதி எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொன்னால், बंधन में है, श्राप में है, और पापों में है, और कई प्रकार के लोगों को हम देख सकते हैं। அங்கே கட்டிலே இருக்கிறார்கள், சாபத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். जब न्याय सिंहासन में यीशु बैठेगा, நியாயஸ்தானத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமரும் பொழுது, मैं विश्वास करता हूं एक ही बात को लेके न्याय करेगा। நான் விசுவாசிக்கிறேன் ஒரே காரியத்தை வைத்து தான் நியாயம் தீர்ப்பார் என்று क्यों சொல்லி. मालूम है? ஏன் தெரியுமா? वो सारे लोगों के लिए जगत में आया, அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார், सारे लोगों के लिए अपना जीवन दिया, எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், सारे लोगों के लिए जी उठा। அவர் எல்லாருக்காகவும் உயிர்த்தெழுந்தார். इसलिए प्रभु हमसे पूछेगा, எனவேதான் அவர் நம்மிடத்திலே கேட்பார், आपके जीवन में मैं पहले आया, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது வந்தேன், मैं आपके जीवन में रोशनी के रूप में आया, நான் உன்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக முதலாவது வந்தேன், आप मेरे लिए क्या किए? எனக்காக நீ என்ன செய்தாய்? तो इसलिए हम प्रयास करना होगा, நாம் எனவே பிரயாசப்பட வேண்டும். हम दूसरों के लिए क्या कर सकते हैं? நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்யக்கூடும்? जो कमजोर है, साधारण है, छोटे हैं, उन लोगों के लिए मैं क्या कर सकता हूँ? யார் பலவீனர்களாக, சிறியவர்களாக, எளியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? कभी कभी क्रिसमस के टाइम में हम लोग प्लान बनाते हैं, சில நேரங்களிலே கிறிஸ்துமஸ்க்காக நாம் பிளான் பண்ணுகிறோம். सब 50-50 रुपया डालेंगे, எல்லாம் 50-50 ரூபாய் போடுவோம், सब 250-250 रुपया डालेंगे, எல்லாம் 150 ரூபாய் या போடுவோம். अपना जो एक्स्ट्रा कपड़ा है सब हम देंगे। அங்க நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற तो எல்லாத்தையும் போடுவோம். वो प्लान या उस प्रोग्राम के लिए नहीं, அது அந்த ப்ரோகிராம்காக அல்ல. हम प्रभु से हम मांगेंगे, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போமாக, प्रभु मेरे स्वभाव में परिवर्तन दीजिए, ஆண்டவரே என்னுடைய சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை मैं கொடு. जहां कहीं भी मैं जाऊंगा, நான் எங்கெல்லாம் போனாலும் சரி, मैं ऐसे साधारण छोटे लोगों के साथ मैं आइडेंटिफाई करने के लिए कोशिश करूंगा। நான் அப்படியாக எளியவர்களை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும். एक छोटा सा एक घटना मुझे याद आ रहा है। எனக்கு ஒரு சிறிய காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. जब मैं कॉलेज में पढ़ रहा था, நான் காலேஜிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது, मुझे एक कॉलेज का फंक्शन में मेरी बड़ी दीदी को भी लेके जाना पड़ा। அந்த காலேஜினுடைய ஃபங்க்ஷன்ல அந்த என்னோட பெரிய சகோதரியும் நான் எடுத்து போக வேண்டியிருந்தது. जब मैं कॉलेज जाने का रास्ता में जा रहा, दीदी के साथ जा रहा था, என்னோட சகோதரியோடு கூட நான் அந்த காலேஜ் போற வழியில போய் கொண்டிருந்த பொழுது, मेरी दीदी बोलने लगी थोड़ा शरबत पी लेंगे। என்னோட சகோதரி சொன்னாங்க சர்பத் கொஞ்சம் குடிக்கலாம் என்று சொல்லி. मैं भी बोला ठीक है पी लेंगे। நான் குடிக்கலாம் என்று சொல்லி நான் वहाँ दक्षिण में शरबत फेमस है, அங்க சர்பத் ரொம்ப ஃபேமஸ் தென்னிந்தியாவுல. वो देख रहे थे चारों दोनों साइड दुकान था, அங்க பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் கடை இருந்தது. तो उसी में एक उम्रदार एक बूढ़ी जो एक माँ नीचे बैठ के थोड़ा सा शरबत बॉटल रख के पानी रख के बहुत कमजोर हालत में
वहां पर बैठी हुई थी। அங்கே பார்க்கும் பொழுது ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா ஒரு கீழே அமர்ந்து அந்த சர்பத் கொஞ்சம் பாட்டிலா வச்சு அவங்க வித்துட்டு यहाँ இருந்தாங்க. दुकान में बहुत कुछ एकदम ऐसा सड़िया हुआ था, एकदम एकदम अच्छा से रख के बुला रहे हैं, आइए आइए सर, आइए भैया आइए, सब बुला रहे हैं। அங்க நிறைய கடைகள் இருந்தது, மிகவும் அருமையான முறையில வைத்து அலங்கரித்து கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். मैं कभी भूल नहीं सकता हूं। நான் ஒருபோதும் மறந்து போக மாட்டேன் அதை. हम लोग तैयार हो रहे थे कहां जाएंगे। நாம ஆயத்தமாய் எங்க போறோம் என்று தெரியாம ஆயத்தமாகும் பொழுது मेरी जो बड़ी दीदी है वही सबसे पहले प्रभु का ग्रहण की। என்னுடைய சகோதரி தான் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். बहुत एकदम हल्का मन वाली है, ரொம்ப எளிமையான மனதுடையவர்கள், वो तरस खाने वाली है। அங்க ரொம்ப மனதுருக்கம் உடையவர்கள். साइकिल रिक्शा में भी बैठेंगे, அங்க சைக்கிள் ரிக்ஷால உட்கார்ந்தாலும் சரி, थोड़ा सा उक्कड़ कपड़ ऐसा जो जगह रहेगा नीचे उतर जाएगी, उतर जाके वो ये धक्का देने लगेगी। அங்க கொஞ்சம் ஏதாவது உயரமான இடம் மாதிரி ஏதாவது வந்தா கூட அவங்க இறங்கி உடனே அவங்க தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. और वो बोलने लगी शरबत यहाँ वो माँ जी नीचे बैठी है ना, उसे हम पिएंगे। சர்பத் இங்கெல்லாம் இல்ல, அந்த கீழே அமர்ந்திருக்கிறாங்களா அந்த பாட்டியம்மா, அவங்கள்ட்ட उसका நம்ம குடிக்கலாம். हाथ भी सही नहीं था அவருடைய கைகளும் சரியில்லை, और गिलास भी सही नहीं था, அந்த கிளாஸும் சரியில்லை, उसका कपड़ा उसका जगह क्षेत्र कुछ भी सही नहीं था। அவங்களுடைய பார்வை அந்த இது Dress எதுவுமே சரியில்லை. और दीदी बोलने लगी हम वहां पिएंगे, उसका कुछ पैसा मिल जाएगा। அங்க என்னோட சகோதரி சொன்னாங்க, அங்க குடிப்போம் என்று சொன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமே. जब जो हम शरबत ली அந்த சர்பத் வாங்கும் பொழுது और उसका जो लेके हमारे पास दी, நம்ம இடத்துல எங்களிடத்துல கொடுத்த பொழுது उसमें गिलास ये सब थोड़ा सा देखने लायक नहीं था, அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. फिर भी हम लोग उसको पिए, நாங்கள் திரும்பவும் அதை அறிந்தனோம், हम पैसा दिए, நாங்க பணம் அங்க கொடுத்தோம். बहुत आनंद खुशी के साथ हम लोग गए। நாங்க சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து கடந்து போனோம். हम जगह कहीं भी जाएंगे, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ ऐसा साधारण लोग हमारे चारों तरफ है, அப்படிப்பட்ட எளிமையானவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். जिसके पास पैसा का कमी है, அவரிடத்திலே பணம் குறைவு, जिसके पास बुद्धि का कमी है, அவர்களுக்கு அறிவும் குறைவு, जिसके पास पढ़ाई का कमी है, அவர்களுக்கு படிப்பும் குறைவு, और उसके पास ताकत का कमी है, அவர்களுக்கு பலனும் குறைவு, जिसके पास जीवित परमेश्वर नहीं है। அவர்களிடத்திலே ஜீவனுள்ள தேவனும் இல்லை. हजारों लाखों करोड़ों लोग हमारे देश में हैं। ஆயிரம் லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. हम विचार करेंगे, நாம் நினைத்து பார்ப்போமாக, प्रभु मैं कहीं भी जाऊं ஆண்டவரே நான் எங்க போனாலும் சரி ऐसे लोगों के साथ मैं बर्ताव करूंगा। நான் அப்படிப்பட்ட ஜனங்களோடு இடைபடுவதற்கு क्रिसमस का समय में हम ज्यादा उस विचार में हम आएंगे। இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வர்த்திக்க பண்ணுவோம் प्रभु நமக்குள்ளாக. हमसे ये नहीं चाहता है ये दे दो, वो कर दो, ये कर दो, जो हमारे पास है उसी को देने के लिए प्रभु चाहता है। ஆண்டவர் இதை செய்து விட வேண்டும், அதை செய்து விட வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நம்மிடத்தில் என்ன காரியம் உண்டோ அதை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். जब हम इस प्रकार काम करेंगे, நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது प्रभु यीशु मसीह के दूसरे आगमन में ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே खुशी और आनंद के साथ हम प्रभु से मिल सकते हैं। நாம் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு அவரை சந்திக்க முடியும். सबको आंखों को बंद करते हुए हम प्रार्थना करेंगे। நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். जब